வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இப்போ வந்து பைனாப்பிள் பச்சடி பண்ணுறதை பார்க்கலாம். இந்த பைனாப்பிள் பச்சடிக்கு வந்து ரொம்ப பழுக்கும் இல்லாமல் காயாவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற பைனாப்பிளில் கொஞ்சம் ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன், பொடிசாக கட் பண்ணி. அதுக்கு தேவையான அளவு தேங்காய் சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, வெல்லம், மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், சீரகம், தயிர், கடைசியாக நுணுக்கி போடுறதுக்கு கடுகு இடிச்சு போடுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்கி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு அடுப்பில் சட்டி வச்சுட்டு பைனாப்பிள் கட் பண்ணி வச்சது உள்ள போட்டு சேர்த்துக்குங்க. இப்போ பைனாப்பிள் சேர்த்தியாச்சு. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குங்க. இந்த பைனாப்பிள் கூடவே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது வேகட்டும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம், இது வேகட்டும். இது வேகறதுக்குள்ள நம்ம இதுக்கு என்னென்ன வேணுமோ அதை போட்டு அரைச்சிட்டு பார்த்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகா இது சேர்த்து அரைச்சிட்டு எப்படிங்கிறது காட்டுறேன். கொஞ்சம் பருபருன்னு அரைங்க. இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம பைனாப்பிள் போட்டு வச்சது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் பைனாப்பிள் வேகலை, இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா குழைவா வேக வச்சிருங்க. தண்ணி பத்தலைன்னா ஊற்றி இன்னும் நல்லா வேக வச்சுக்குங்க. இது இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பைனாப்பிள் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்துருச்சு, போதும். இப்போ இதுல வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து லைட்டா உப்பும் சேர்த்துக்குங்க. லைட்டா சேர்த்துக்குங்க, கடைசியில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது இந்த தண்ணியிலேயே இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சிக்கிட்டும். பாருங்க, பைனாப்பிள் பச்சடிக்கு நம்ம போட்ட வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்ப அரைச்சி வச்சிருந்த தேங்காவை சேர்த்திக்கலாம். இதுல பாருங்க, தேங்காய் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகை பொடி பண்ணி போட்டுக்கலாம். கடுகு பொடி கொஞ்சம் அளவா போட்டுக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சு நம்ம பைனாப்பிள் பச்சடி. இப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு தயிர் ஊற்றி கலக்கிக்கலாம். இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. காரம் முதலியே போட்டு அரைச்சிருக்கிறோம். உப்பு வந்து உங்களுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பாருங்க, தயிர் ஊற்றிடலாம். அது தயிர் வந்து கெட்டி தயிரை அடிச்சு வச்சிருக்கிறேன் நான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஊற்றிடுங்க. பாருங்க, தயிர் ஊற்றியாச்சு. இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம பைனாப்பிள் ஸ்வீட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாத்திக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம கேரளா டைப்ல பைனாப்பிள் மதுரை பச்சடி ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஸ்டைல்ல ரெடி பண்ணியிருக்கேன் நான். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.